வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கங்கா. கதைக்குள்ள போலாமா? இந்த சீனிவாசன் அங்கிளுக்கு வேற வேலை இல்லைங்க என்று கத்திக்கொண்டு கையில் இருந்த செல்போனை தொப்பென டீப்பாய் மேல் வைத்தாள் ரேகா. அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்த சந்திரன் மடியில் இருந்த லேப்டாப்பை மெதுவாக மூடிவிட்டு, என்னம்மா என்ன ஆச்சு என்று பொறுமையாக கேட்டான். என்ன ஆச்சா? அந்த கங்கா இங்க வராளா? அவளை இனிமேலும் நாம தான் பாத்துக்கணுமா சொல்றாருங்க. சரி, இப்ப அதனால என்ன? அவங்க வரட்டும். நமக்கும் குழந்தைய பாத்துக்க எப்படியும் ஆளு தேவைப்படுது இல்ல? நாம 2 பேரும் காலையில எழுந்து கம்பெனிக்கு கிளம்பிடுறோம். குழந்தைய பாத்துக்க எத்தனையோ ஆளுங்க வச்சோம், ஒன்னும் சரிப்படல. இவங்கன்னா பொறுப்பா பாத்துப்பாங்க. அதுவும் அவங்கவும் போதும், அது மட்டும் சொல்லாதீங்க என்று காதில் கையை வைத்து கொண்டாள். ஏன் கங்கா, எதுக்கு அவங்கள பார்த்தாலே உனக்கு ஆக மாட்டேங்குது? இத்தனைக்கும் அவங்க உன்னை பாசமா பாக்குறாங்க. நீ என்ன மூஞ்சி காட்டாலும் அமைதியா உன்னை தேடியே வராங்க. நீ பண்றது எனக்கே தர்ம சங்கடமா இருக்கு. ஆயிரம் இருந்தாலும் இப்ப அவங்க உன் அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்க. உங்க அப்பாவுக்கு 2வது மனைவி. அவங்கள நீ இப்படி மரியாதை இல்லாம நடத்துறது எனக்கு பிடிக்கல, சொல்லிட்டேன். ஆமா, அந்த பொம்பளைக்கு மரியாதை ஒண்ணு கேக்குதா? அவங்க ஒன்னும் எங்க அம்மா இடத்துல இல்ல. நீங்க 2வதா சொன்னீங்க பாருங்க, அதுதான் உண்மை. அவங்க என் அப்பாவுக்கு 2வது மனைவி, அவ்வளவுதானே தவிர எப்போ எனக்கு தாயக மாட்டாங்க. அந்த இடத்துக்கும் அவங்க வர முடியாது. ஏ ரேகா, எதுக்கு இவ்வளவு கோவம் உனக்கு? ஆமா, கோவம்தான். நான் 12 வயசு பொண்ணா இருந்தப்ப எங்க அப்பா 2வதா அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டது எனக்கு பிடிக்கல. அதுவும் ஏன் சம்மதம் இல்லாம. இதுல வேற அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து, இவங்க தான் இனிமேல உனக்கு அம்மா, நீ இவங்களை அம்மான்னு தான் கூப்பிடணும், இவங்க தான் இனி உனக்கு எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னாரே. அப்பவே எனக்கு எங்க அப்பாவை பிடிக்காம போயிடுச்சு. இதுல எங்க பாட்டி வேற அந்த பொம்பளைய தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. அவங்க உடம்பு முடியாம படுத்ததும் அந்த கங்கா தான் அவங்கள குளிப்பாட்டுறதுல இருந்து சாப்பாடு வைக்கிறது, மருந்து கொடுக்கறதுன்னு. அப்பப்பா, என்னம்மா டிராமா! எல்லாம் அந்த சொத்தை எங்க அப்பா கிட்ட இருந்து அடிச்சிட்டு போகத்தான். இருக்காது ரேகா, எனக்கு அப்படி படல. அப்படி இருந்தா இந்நேரம் அவங்க அந்த சொத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா தன் இஷ்டத்துக்கு இருக்கலாமே. இப்ப எதுக்கு உன்னை தேடி வரணும்? யாருக்கு தெரியும், ஒருவேளை எங்க அப்பா எனக்கு கொடுத்த பங்கையும் கொடுங்க எதனா திட்டம் போட்டிருக்காங்களோ என்னவோ. ஏய், நீ அவங்கள ரொம்ப மட்டமா பேசுற. இதோ பாரு, அவங்க பாவம் வயசானவங்க. 1000 தான் இருந்தாலும் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. உங்க பாட்டிய உங்க அப்பாவெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டவங்க. உன்னையும் தான். ஆனா நீ தான் அதை ஒத்துக்க மாட்டேன்ற. சரி, அதெல்லாம் பரவாயில்ல. இப்ப அவங்க ஆதரவு இல்லாம இருக்காங்க. அவங்கள நாம தான் பாத்துக்கணும். இதோ பாருங்க, நீங்க எது சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அந்த பொம்பளைய மட்டும் நான் இங்க வச்சுக்க மாட்டேன், சொல்லிட்டேன் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க கீழே ஏதோ சத்தம் கேட்டு இருவரும் எட்டி பார்த்தனர். கங்கா அமைதியாக வெளியே சென்று கொண்டிருந்தாள். ஏய் பாவம், அவங்க வந்திருக்காங்க போல இருக்கு. எப்ப வந்தாங்கன்னு தெரியல. நாம பேசுனதெல்லாம் அவங்களுக்கு கேட்டுடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் அமைதியா போயிட்டு இருக்காங்க. அவங்கள நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று திரும்பினான் சந்திரன். அவனது கையை பிடித்து இழுத்த ரேகா, பேசாம உட்காருங்க. அந்த பொம்பளைக்கு கேட்டா என்ன? அவங்க வந்தா நானே துரத்தி விடணும் தான் இருந்தேன். இப்ப அவங்களே போயிட்டாங்க. நீங்க எதுக்கு போய் அவங்கள கூப்பிடணும்னு இப்படி துடிக்கிறீங்க என்று அவனை பிடித்து சேரில் அமர வைத்தாள். சந்திரன் ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்து கொண்டு அமைதியாக சேரில் அமர்ந்தான். ரேகா பேசிய பேச்சை கீழே இருந்து கேட்ட கங்காவின் இதயத்தில் யாரோ கெடப்பாரியை கொண்டு பிளப்பது போலிருந்தது. அவள் காதுகள் செவிடாக இருக்கக்கூடாதா என்று அவள் துடித்துடித்து கண்ணீர் சிந்தினாள். கால்கள் சென்ற திசையில் அமைதியாக அவள் சென்று கொண்டிருக்க மனது மட்டும் பழைய நினைவுகளில் சென்றிருந்தன. மயிலாடுதுறை அருகே சிறிய கிராமத்தை சேர்ந்தவள் கங்கா. தனது 3வது மகனை பெற்றெடுத்த அவளது தாய் பிரசவத்திலேயே மரணம் அடைய தந்தை அந்த அதிர்ச்சியில் படுக்கையில் விழுந்து அன்றிலிருந்து அவருக்கு ஒரு கையும் காலும் செயலில் இழந்து போனது. படித்து கொண்டிருந்த கங்கா படிப்பை விட்டு குடும்ப பொறுப்பை கையில் எடுத்துக்கொள்ள தனது 2 தம்பிகளையும் அவளை வளர்க்கவும் தனது தந்தையை பார்த்து கொள்ளவும் ஆரம்பித்தாள். மயிலாடுதுறை டவுனில் இருக்கும் ஒரு பெரிய துணிக்கடைக்கு அவள் பணிக்கு சென்று கொண்டிருக்க அந்த வருமானமே அவர்கள் குடும்பத்திற்கு உதவியாக இருந்தது. அக்கா, இன்னைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்க்கா, நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் என்று அமைதியாக தனது அக்காவிடம் வந்து நின்றான் கோபி. சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸில் போட்டு கொண்டிருந்த கங்கா அவனை நிமிர்ந்து பார்த்து, நான் அக்கௌண்டன்ட் கிட்ட கேட்டிருக்கேன்ப்பா,
இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நாளைக்கு கட்டிடலாம். டீச்சர் கிட்ட சொல்லு. சரிக்கா என்று கோபி பள்ளிக்கு கிளம்ப, ஏய் சாப்பிட்டு போடா, அம்மா பாபு எங்க என்று சுற்றி பார்த்தாள். அக்கா தோ இருக்கேன்க்கா என்று அரக்க பறக்க ஓடி வந்தான் பாபு. ஏய் எங்கடா போயிட்டு வர, இப்படி மூச்சு வாங்குது? அது ஒன்னும் இல்லக்கா, காலையில அப்பாவுக்கு மருந்து வாங்கிட்டு வர நீ அனுப்புன இல்ல? ஆமா. அப்ப நம்ம குமார் அண்ணா அவங்க சைக்கிள் கடைக்கு என்ன கூப்பிட்டாரு. எதுக்குடா? காலையில அவருக்கு நிறைய வேலை வந்திருக்குதா. சைக்கிளுக்கு காத்தடிக்க நிறைய பேர் வராங்களாம். வேலை அதிகமா இருக்கிறதால அவரால் சமாளிக்க முடியலையாம். அதுதான் தினமும் சாயங்காலமும் காலையிலயும் வந்து சைக்கிளுக்கு ஒரு 2 மணி நேரம் காத்தடிச்சு கொடுத்தீங்கன்னா தினமும் ஒரு 20 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாருக்கா. உனக்கு பஸ் செலவுக்கு ஆகுமேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன். அதுதான் போயிட்டு வரேன் என்று அவன் தட்டு தடுமாறி கொண்டு கூற, கட்டிலில் படுத்து கொண்டிருந்த ராமலிங்கம் இதையெல்லாம் கேட்டு கண்ணீர் வடித்தார். கோபி அவனை அதிர்ந்து பார்க்க, அவனை வாரி அணைத்த கங்கா கண்ணீர் வடித்தாள். இதோ பாரு, நான் ஒருத்தி உயிரோடு இருக்கும்போது நீங்க இப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது. நீங்க எனக்காக எதனா செய்யணும்னு நினைச்சா நல்லா படிங்க, அது போதும். மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இனிமேல அந்த குமார் கடைக்கு நீ போகக்கூடாது. அப்படி அவன் கூப்பிட்டான், எங்க அக்கா என்ன அடிப்பாங்கன்னு சொல்லிடு, சரியா? சரி, நீ போய் சாப்பிட்டு அண்ணா கூட பள்ளிக்கூடம் கிளம்பு. நான் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கறேன் என்று சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு கண்களை துடைத்தபடி உள்ளே சென்றாள். ராமலிங்கம் அவளை பார்த்து மெதுவாக எழுந்து கொள்ள, இருங்கப்பா என்று அவரை மெதுவாக எழுப்பி கட்டிலில் அமர வைத்து தானும் அருகில் அமர்ந்து கொண்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டினாள். நீ சாப்பிட்டியாம்மா? ஆ சாப்பிட்றேன்ப்பா, நீங்க சாப்பிடுங்க. அம்மாடி என்னை மன்னிச்சிடுமா, நான் உனக்கு பாரமா இருக்கிறேன். என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் உனக்கு தொல்லையை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன் என்று கதறி அழுதார். அப்பா என்னப்பா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க நல்லா இருந்த வரைக்கும் எங்களை நீங்க தானே பார்த்துக்கிட்டீங்க என்று அவர் கண்களை துடைத்தாள். உங்க அம்மா போனதும் நான் போய் சேர்ந்திருந்தா இந்த தொல்லையே உனக்கு இருந்திருக்காது. ஆனா என்ன செய்யறது, ஆண்டவன் என்னை இப்படி ஆக்கிட்டாரே. அப்பா ஏன்பா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க எழுந்து நடமாடலனாலும் இந்த வீட்டுக்காக உழைக்கலன்னாலும் நீங்க எங்களுக்கு அப்பா, இந்த வீட்டுக்கு தலைவர். நீங்க படுத்திருந்தாலும் நீங்க இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு ஆறுதலா துணையா இருக்குது தெரியுமா? இனிமேலும் இப்படிலாம் பேசாதீங்கப்பா. அதுக்கு இல்லம்மா, உனக்கும் வயசாகிட்டே போகுது. நீ எல்லார் போலவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா குடும்பத்தோட வாழணும். உனக்குன்னு ஒரு துணை அமையணும். ஆனா நீ எங்களுக்காக இப்படி ஓடுறத பார்க்க போது என்னால தாங்க முடியலம்மா. அப்பா இதோ பாருங்க, எனக்கு கல்யாணத்துல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எனக்கு என் தம்பிங்க நீங்க தான் முக்கியம். நம்ம கோபியும் பாபுவையும் படிக்க வச்சு ஆளாக்கிட்டா அது போதும். இன்னும் கொஞ்ச நாள்ல கோபி +2 முடிச்சிடுவான். அவனை நல்ல காலேஜில் சேர்த்து விட்டுட்டா அப்புறம் அவன் படிப்பை முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் என்னப்பா நமக்கு கவலை இருக்கு? நீங்க பேசாம நிம்மதியா இருங்க என்று அவருக்கு மருந்தை கொடுத்து விட்டு, அப்பா சரிப்பா நான் கிளம்புறேன். இன்னைக்கு கணக்கு பிள்ளை முதலாளி வீட்டுக்கு போயிட்டு ஏதோ முக்கியமான ஃபைல் இருக்கான், அதை கொண்டு வர சொன்னாரு என்றாள். என்னம்மா ஃபைல் அது? தெரியலப்பா. முதலாளி வீட்டுக்கு கொண்டு போய் கையெழுத்து போட்டு கொண்டு வரேன்னு எடுத்துட்டு போனாராம். மறுநாள் ஏதோ முக்கியமான விஷயமா கோயம்புத்தூர் போயிட்டாராம். அக்கௌண்டன்ட் கிட்ட வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்க சொல்லிட்டாராம். நேத்து நான் கிளம்பும் போது அவர் கூப்பிட்டு, நீ அந்த பக்கம் தானே வரம்மா, அப்படியே வாங்கிட்டு வந்துட்டுன்னு சொன்னாரு. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு போ. சரிப்பா, நான் பக்கத்துல வள்ளியாக்கா கிட்ட சொல்லிட்டு போறேன். அவங்க மதியம் வந்து சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச காரக்குழம்பு தான் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோங்கப்பா. நான் சாயங்காலம் வரும்போது நீங்க கேட்ட ரஸ்க் வாங்கிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள். அவளை மலர்ந்த முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தவர், இவ எனக்கு பொண்ணு இல்லை, என்னை பெத்த ஆத்தா என்று மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக கட்டிலில் சாய்ந்தார். அந்த பெரிய வீட்டின் முன்பு போய் நின்ற கங்கா வாட்ச்மேனிடம் விவரத்தை கூறிவிட்டு உள்ளே சென்றாள். உள்ளே வெறிச்சோடி இருந்தது. அவ்வளவு பெரிய வீட்டில் பணியாட்கள் யாரும் இருப்பதாக தெரியவில்லை. மெதுவாக கதவை தட்டினாள். சத்தம் கேட்டு உள்ளிருந்து ஒரு பணியாள் ஓடிவர, என்னம்மா யாரு வேணும் என்று அவளை உற்று பார்த்தார். ஐயா, நான் நம்ம துணி கடையில தான் வேலை பார்க்கிறேன். பேரு கங்கா. முதலாளி ஐயா ஏதோ முக்கியமான ஃபைல வீட்டுல வச்சிருக்காராம். அம்மா கிட்ட கேட்டு அதை வாங்கிட்டு போக சொன்னாராம். அதுதான் வாங்க வந்தேன்.
ஓ அப்படியாம்மா, சரி, பெரியம்மா மேலதான் இருக்காங்க, நீ போம்மா. இங்க வேலைக்காரங்களாம் யாரும் இல்ல, எல்லாரும் சொல்லி வச்சது போல இன்னைக்கு லீவை போட்டுட்டு போயிட்டாங்க. பண்டிகை சமயம் இல்ல, நான் ஒருத்தன் தான் தனியால மாட்டிக்கிட்டேன். சமையல் வேலையை பாக்குறதா மாடிக்கும் கிழிக்கும் தெரியறதான்னு தெரியல. அந்த அம்மாவை நீ போய் பார்க்கும் போது அப்படியே சாப்பிட கீழே இறங்கி வர சொன்னேன்னு சொல்லிடு என்று சலித்து கொண்டு உள்ளே சென்றார். அவரை அமைதியாக பார்த்து கொண்டு கடகடவென படிகளில் ஏறி மாடிக்கு சென்றாள். அங்கிருந்த அறையின் கதவை அவள் லேசாக தட்ட உள்ளிருந்து பதில் இல்லை. மீண்டும் தட்டினாள். இந்த முறையும் அமைதியாகவிருந்தது. கதவை லேசாக தள்ளினாள். கதவு தாழ்பால் போடாமல் இருப்பதால் டக்கென திறந்து கொண்டது. கங்கா மெதுவாக உள்ளே செல்ல அந்த அறையை சுற்றி பார்த்தாள். யாரும் இல்லை. ஆனால் லேசாக முனறல் சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. பதறிக்கொண்டு கங்கா அந்த முனறல் சத்தம் அந்த திசையை உற்று பார்க்க அங்கே கட்டிலின் கீழே ஒரு மூதாட்டி விழுந்து கிடந்தாள். எழுந்து கொள்ள முடியாமல் அவள் அவதிப்பட்டு கொண்டு கால்களை பிடித்து கொண்டு முனறி கொண்டிருப்பதை பார்த்து ஓடி சென்று அவளை தூக்கினாள். அம்மா, என்னம்மா, என்னாச்சு என்று அவள் பதற, காலையில எழுந்துக்கும் போது லேசா தலைய சுத்திடுச்சுமா, அதுதான் தொப்புன்னு விழுந்துட்டேன். விழுந்த வேகத்துல காலில் இடிச்சுக்கிட்டேன். வலி உயிர் போகுது. இவ்வளோ நேரமா கத்திட்டு இருக்கிறேன். அந்த ரத்தனம் வரவே இல்லை. வேலைக்காரங்களும் யாரும் இல்லை. என் பையனும் பேத்தியும் ஊருக்கு போயிருக்காங்க. அதுதான் என்ன செய்யறதுன்னு புரியாம அழுதுட்டு இருந்தேன் என்று அவள் மூச்சு வாங்க கூற, சரிம்மா, கொஞ்சம் இருங்க என்று அவளை தூக்கி கட்டிலில் படுக்க வைத்து விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போன் செய்து ஆம்புலன்ஸை வரவழைத்து விட்டு கடகடவன கீழே சென்று ரத்தினத்தை அழைத்து கொண்டு அந்த மூதாட்டிக்கு குடிக்க தண்ணீர் எடுத்து கொண்டு ஓடினாள். ஆம்புலன்ஸ் வருவதற்குள் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து தனது மடியில் சாய்த்து கொண்டு தைரியம் கொடுத்தாள். ரத்தினம் செய்வதறியாது திரு திருவென விழிக்க, ஐயா, சீக்கிரமா முதலாளிக்கு போனை போடுங்க என்றாள். ரத்தினம் கீழே செல்வதற்குள் ஆம்புலன்ஸ் வர அந்த மூதாட்டி அழைத்து கொண்டு ஆம்புலன்ஸ் விரைந்தது. கங்காவும் அவர்களுடன் சென்றாள். 2 நாட்கள் சென்றது. அன்று மாலை வேலைகளை முடித்துக்கொண்டு கடலில் இருந்து கிளம்பி கொண்டிருந்த கங்காவை முதலாளி அழைப்பதாக பன்னியால் வந்து அழைத்து விட்டு போக கங்கா நந்தகோபால் அறைக்கு சென்றாள். முதலாளி நீங்க கூப்பிட்டதா என்று அவள் தயங்கி கொண்டே உள்ளே செல்ல, வா கங்கா, வாமா என்று அவளை கனிவோடு அழைத்த நந்தகோபால் எதிரில் இருந்த சீட்டில் அமரும்படி கூறினார். ஐயா, பரவாயில்லையா, உங்க எதிர்க்க நோனோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா நீ பண்ண உதவிக்கு நான் தான் உங்க வீட்டுக்கு வந்து உனக்கு நன்றி சொல்லியிருக்கணும். ஐயா, என்னையா என்னென்னவோ பேசுறீங்க, நான் என்ன அப்படி செஞ்சிட்டேன் என்று திருவென விழித்தாள். கங்கா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அதனால தான் நீ பண்ண உதவி எவ்வளவு பெருசுன்னு கூட தெரியாம சாதாரணமா இருக்கிற. நீ மட்டும் அன்னைக்கு எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கலன்னா என்ன ஆயிருக்குமோ. பாவம், வலியால எங்க அம்மா ரொம்ப துடிச்சிருக்காங்க. அவங்கள போய் பார்க்க கூட யாரும் இல்லாத சமயத்துல கடவுளாட்டம் நீ போய் அவங்களுக்கு உதவி இருக்கிற. அது மட்டும் இல்ல, ஆம்புலன்ஸை வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிற புத்திசாலி பொண்ணு. சரி, உனக்கு நான் எதனா செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதுதான் உன்னையே கேட்குறேன். உனக்கு என்ன வேணுமோ சொல்லுமா என்றார். சார், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். நீங்க இப்படி என்கிட்ட தன்மையா பேசுறதே எனக்கு எப்படியோ கூச்சமா இருக்கு. நீங்க எப்பவும் கடைக்கு வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. யார்கிட்டயும் அனாவசியமா பேசவும் மாட்டீங்க. உங்களெல்லாம் நாங்க தூரத்துல இருந்து பார்த்ததோட சரி. அப்படிப்பட்ட நீங்க இப்படி என்கிட்ட அன்பா பேசுறதே எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. முதலாளி, இதுவே எனக்கு போதும். அதுவும் இல்லாம முடியாம இருந்த ஒரு தாய்க்கு உதவி செஞ்சதுக்கு கூலி வாங்குறதுன்றது என் மனசை உறுத்துது. இதுவே எங்க அம்மாவா இருந்தா நான் செய்ய மாட்டேன்னா? அந்நேரம் நான் அவங்களுக்கு உதவும் போது நான் எதையும் எதிர்பார்க்கலையா. இப்போவும் அப்படிதான் என்றாள் அடக்கமாக. அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தார் நந்தகோபால். அந்த ஞாயிற்றுக்கிழமை வாசலில் கார் வந்து நிற்க தனது தம்பிகளுக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்த கங்கா வாசலை உற்று பார்த்தாள். நந்தகோபால் இறங்கி வர அவர் பின்னால் அவனது தாய் காரில் இருந்து இறங்கி கொண்டிருந்தாள். அவர்களுடன் தட்டில் பூ, பழம், ஸ்வீட், பட்டு புடவை என அடுக்கியிருந்த தட்டை எடுத்துக்கொண்டு 2 பெண்கள் இறங்கி வந்தனர். அவர்களை பார்த்துவிட்டு கோபியும் பாபும் எழுந்து கொள்ள, நீங்க சாப்பிடுங்க, உட்காருங்க என்றான் நந்தகோபால். ஆமா கண்ணங்களா, சாப்பிடும்போது எழுந்துக்க கூடாது என்றாள் அவனது தாய் கோமதி. இல்லம்மா, நாங்க சாப்பிட்டுட்டோம்.
என்று கோபி தட்டை எடுத்துக்கொண்டு எழுந்து கொள்ள பாபுவும் அவன் பின்னால் தட்டை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றான். பாவம், குழந்தைங்க சாப்பிடும்போது தொந்தரவு பண்ணிட்டோம் என்று கோமதி கூற, இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க சாப்பிட்டுட்டாங்க என்று கூறிக்கொண்டு பரபரப்பாக உள்ளிருந்து பாயை கொண்டு வந்து போட்டாள் கங்கா. கோபி சேரை கொண்டு வந்து போட்டு நந்தகோபாலை அமரும்படி கூறினான். அவனை பார்த்து சிரித்து கொண்டே சேரில் அமர்ந்தான் நந்தகோபால். கோமதியும் மற்ற பெண்களும் பாயில் அமர்ந்து கொண்டு தட்டை கீழே வைத்தனர். இதற்குள் வீல் சேரில் தனது தந்தையை அமர வைத்து அழைத்து வந்தனர் கோபியும் பாபுவும். அவரை பார்த்து நந்தகோபால் வணங்கி கொண்டு எழுந்து கொள்ள, ஐயா நீங்க உட்காருங்க என்று பதறினார் ராமலிங்கம். ஐயா, கங்கா நீங்கெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிச்சு. எனக்கு ஒரே பதட்டமா போயிடுச்சு. ஐயா, இதுல என்ன பதட்டம் இருக்கு? அதுக்கு இல்லைங்க, நீங்கெல்லாம் பெரியவங்க. இதோ பாருங்க, இங்க பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் இல்லை. நீங்க பணம் காசு வசதியை வச்சு பெரியவங்கன்னு எங்களை சொல்றீங்க. ஆனா குணம் பண்பு அடக்கம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க பொண்ணுதான் பெரிய மனுஷி. அதனால தான் நாங்க அவளை பார்க்க இங்க வந்திருக்கோம் என்று சிரித்தாள் கோமதி. கங்காவும் ராமலிங்கமும் ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்தனர். ஐயா, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். நந்தகோபால் எனக்கு ஒரே பையன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவன் பொண்டாட்டி புள்ளன்னு சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு இருந்த எனக்கு அது ரொம்ப நாள் நீடிக்கல. என் மருமக என் பேத்திக்கு 10 வயசு இருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அன்னிலிருந்து இவன் ஏதோ பேருக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். எனக்காகவும் அவன் பொண்ணுக்காகவும் தான் ஏதோ நடமாடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் வேலை அதிகமா இருக்கிறதால எங்களை பார்த்துக்கிறது அவனுக்கு சிரமமா இருக்கு. சம்பளத்துக்கு ஆளுங்களை வச்சா அது ஒன்றும் சரிப்பட்டு வரல. பொண்ணுக்கும் 12 வயசு ஆயிடுச்சு. இவனுக்காக இல்லைனாலும் அந்த குழந்தைய இனி பார்த்துக்கிறதுக்காவது நானும் இவனை 2வதா கல்யாணம் பண்ணிக்கூடான்னு எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஆனா அவன் பிடி கொடுத்தே பேசாம இருந்தான். இந்த கவலையிலேயே நான் ரொம்ப பலகீனமாகிட்டேன். என் பேத்தி ரேகா இன்னைக்கோ நாளைக்கோ பெரிய மனுஷி ஆகிடுவா. அதுக்கப்புறம் ஒரு தாயோட அவசியம் அந்த குழந்தைக்கு ரொம்ப தேவைப்படும். என்னால் அவளை பார்த்துக்கிறது முடியாது. ஒரு ஆம்பளையா அவங்க அப்பனாலையும் எல்லாம் பார்த்துக்கிறது சாத்தியப்படாது. இதெல்லாம் நினைச்சு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தப்பதான் உங்க பொண்ணை அன்னைக்கு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பையனும் அவளை பத்தி சொன்னான். அவளோட பொறுமை, புத்திசாலித்தனம், அடக்கம், எதுக்கும் ஆசைப்படாத குணம் எல்லாம் எங்களுக்கு அவ பேர்ல ஒரு மரியாதையை கூட்டிடுச்சு. உங்க குடும்பத்தை பத்தியும் நாங்க கேள்விப்பட்டோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இவளை எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போக நான் ஆசைப்படுறேன். நீங்க உங்க சம்மதத்தை சொன்னா நல்லா இருக்கும் என்றாள் கோமதி. அம்மா, என்னம்மா வீடு தேடி வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரேன்னு சொல்றீங்க? அதை நான் மறுத்து பேசுவேனா? அதுவும் நான் கனவுலையும் நினைக்காத நல்ல இடம் என் பொண்ணுக்கு அமையும் போது நான் அதை தடுப்பனா என்று ராமலிங்கம் உணர்ச்சி வசப்பட, ஐயா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை என்றாள் கங்கா. கங்கா, என்னம்மா சொல்ற என்று ராமலிங்கம் அலற, அப்பா பேசாம இருங்க என்று அவரிடம் கூறிவிட்டு, ஐயா என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நியாயமா நான் இங்க பேசக்கூடாதுதான். ஆனா என்ன செய்யறது, இப்ப எங்க குடும்பத்துல நான் தான் பேசியாக வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறேன் என்றாள் அமைதியாக. பரவாயில்லம்மா, பேசு. உன் மனசுல என்ன இருக்கோ அதை சொல்லு என்றாள் கோமதி. ஆமா கங்கா, உனக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, தைரியமா சொல்லு என்றான் நந்தகோபால். ஐயா அப்படிலாம் ஒன்னும் இல்லை. ஆனா என்று தனது தம்பிகளை திரும்பி பார்த்தாள். அக்கா இந்த பாரு, நீ எங்களுக்காக கவலைப்படாத. நான் இந்த வருஷம் +2 முடிச்சதும் வேலைக்கு போறேன். நம்ம பாபுவை நான் படிக்க வைக்கிறேன். அப்பாவை நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க என்று கெஞ்சினான் கோபி. ஏ கோபி என்று அவள் வாயெடுக்க, கங்கா இருமா, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உன் குடும்பத்தை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட நானு உன் ஆசை கனவு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருப்பனா? சொல்லு என்று சிரித்தான் நந்தகோபால். அவனை அனைவரும் உற்று பார்க்க, இதோ பாரு கங்கா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறையா? சொல்லு. நீ என் பொண்ணு அம்மாவை பார்த்துக்கும் போது நான் உன் தம்பிகளை படிக்க வச்சு ஆளாக்க மாட்டேனா, இல்ல உங்க அப்பாவை பார்த்துக்க மாட்டேனா என்றான். கங்கா அதிர்ந்து நின்றாள். கோமதி சிரித்து கொண்டே, நல்ல பொண்ணு இவ என்று தாம்பூலத்தட்டை எடுத்து ராமலிங்கத்திடம் கொடுத்தாள். திருமணம் சிம்பிளாக நந்தகோபால் குலதெய்வம் கோவிலில் நடந்தேற
தனது தந்தை இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்வதை விரும்பாத ரேகா திருமணத்திற்கு வரமாட்டேன் என்று அடம் பிடித்து வீட்டிலேயே இருந்தாள். பாவம் இந்த பொண்ணு. ஆனாலும் அந்த ஐயா இந்த வயசுல அதுவும் வீட்டுல இவ்வளோ பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லை. இதுவரை தன்னோட ராஜ்யமா சந்தோஷமா சுத்தி வந்த பொண்ணு இப்ப சித்தி கொடுமையால என்னெல்லாம் அவதிப்பட போகுதோ என்று வீட்டில் இருந்த பணியாட்கள் அவள் காதுபடவே பேசிக்கொள்ள கங்காவை பார்க்கும் முன்னரே அவள் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டாள் ரேகா. கங்கா புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைத்ததும் அவளுக்கு மாமியார் கொடுமைகள் இல்லை என்றாலும் ரேகாவின் கொடுமைகள் அதிகமாகவே இருந்தது. அவளை கண்டாலே எரிந்து விழுவதும் அவளை பொருட்டாக மதிக்காமலும் இருந்தாள் ரேகா. கங்கா ஆசையாக அவளிடம் பேச சென்றால் அவளை கண்டபடி திட்டிவிட்டு அங்கிருந்து ஓடிவிடுவாள். இருந்தாலும் கங்கா அவளை தன் குழந்தையை போல் பொறுமையாக பார்த்து கொள்வதை பார்த்த கோமதிக்கும் நந்தகோபாலுக்கும் அவள் மீது மேலும் அன்பும் மரியாதையும் கூட அவளை பாசமாக பார்த்து கொண்டனர். இதனால் மேலும் எரிச்சல் அடைந்த ரேகா வீட்டில் அட்டகாசம் செய்ய ஆரம்பித்தாள். இதனால் நந்தகோபால் மிகவும் மனம் வருந்தினார். சிறிது நாட்களில் கோமதி படுத்த படுக்கையாக கங்காவை அவளுக்கு அனைத்து பணிவிடைகளும் செய்ய ஒரு நாள் கோமதி இந்த உலகத்தை விட்டு சென்றாள். அதற்கு பிறகு ரேகா தான் மேற்படிப்பிற்காக சென்னைக்கு செல்ல போவதாகவும் அங்கேயே ஹாஸ்டலில் தங்க போவதாகவும் அடம் பிடிக்க நந்தகோபாலுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவர் மனதை அறிந்த கங்கா ரேகாவிடம் எடுத்து கூற, ஏய் இதோ பாரு, நீ எங்க அப்பாக்கு 2வது மனைவியா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு வேலைக்காரி, அவ்வளவுதான். என்னை இது செய் அது செய்யன்னு அதிகாரம் பண்ண உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏன் எங்க அப்பாக்கே இல்லை. ஏன்னா அவருக்கு நான் முக்கியம் இல்லைன்னு என்னைக்கு உன்னை இங்க கூட்டிட்டு வந்தாரோ அன்னைக்கே நான் அவரை வெறுத்துட்டேன். ரேகா, என்ன இது? நானும் போனா போகுதுன்னு அமைதியா போயிட்டு இருந்தா நீ ரொம்ப தான் ஓவரா போகிற. அந்த கங்கா உன்னை என்ன பண்றா? நீ அவளை எவ்வளவு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தினாலும் உன்னையே சுத்தி சுத்தி வரா. ஆனா நீ அவளை சித்தியா இல்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா கூட பாக்குறது இல்ல. ஆமாப்பா, நான் அப்படிதான் செய்வேன். அது அவங்களுக்கும் உங்களுக்கும் பிடிக்கலன்னா அவங்கள இனிமே என்கிட்ட பேச வேண்டாம், என் விஷயத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்க. அம்மாடி ரேகா, நான் அப்படி உனக்கு என்னம்மா பண்ண? உன்னை நான் என் குழந்தையா நினைச்சு ஆசையா கிட்ட வந்தாலும் எதுக்கு என்னை இப்படி வெறுக்கிற என்று கண்கள் கலங்கினாள் கங்கா. ஆஹா, ரொம்ப நடிக்காதீங்க. நீங்க என் மேல ஒன்னும் பாசமெல்லாம் இல்லை. அதுக்காக எங்க அப்பாவும் இங்க கட்டிட்டு வரல. எங்க அப்பா மேலேயும் உங்களுக்கு அன்பு இல்லை. உங்க பாசம் அன்பு எல்லாம் எது மேலன்னு எனக்கு நல்லா தெரியும். ரேகா, என்னம்மா சொல்ற? எனக்கு உன் மேல பாசம் இல்லையா? உங்க அப்பா மேல அக்கறை இல்லையா? ஆமா, உங்க பாசெல்லாம் வெறும் வேஷம். நீங்க உண்மையா இங்க வந்தது எங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்துக்காக தான். அதுக்காக தான் எங்க கடையில சாதாரண கூலி வேலை பார்த்துட்டு இருந்த நீங்க திட்டம் போட்டு இங்க வந்தீங்க. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா பணத்திலேயே உங்க தம்பிங்களை படிக்க வச்சு ஆளாக்கி வேலையும் வாங்கி கொடுத்து செட்டில் ஆக்கிட்டீங்க. இன்னும் எதுக்கு இப்படி வேஷம் போடுறீங்க? ரேகா, போது நிறுத்து. இப்ப என்ன, உனக்கு சென்னைக்கு போகணும் அவ்வளவுதானே? உன் இஷ்டம் போல செய் என்றார் நந்தகோபால். கங்கா அதிர்ந்து நின்று கொண்டிருக்க ரேகா அவளை முறைத்து விட்டு கடகடவென மாடிக்கு சென்றாள். கங்கா, என்ன மன்னிச்சிடுமா. நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து உன் வாழ்க்கைய நரகம் ஆக்கிட்டேன். உனக்கு தீராத பழி ஏற்படுத்திட்டேன் என்று கலங்கினார் நந்தகோபால். ஐயா, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்களும் பெரியம்மாவும் என் தம்பிங்க வாழ்க்கைக்கு வழிய காட்டினவங்க. எங்கேயோ குடிசையில கடந்து என்ன கோபுரத்துல உட்கார வச்சவங்க. அந்த நன்றியை நான் மறக்க மாட்டேன் ஐயா. இல்லம்மா, ரேகா உன்னை ஏத்துக்கவே இல்லை. உன் குணத்தை அவ புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. இதெல்லாம் கூட பரவாயில்ல, உன்னை பார்த்தாலே அவ எரிஞ்சு விழறா, தரக்குறைவா பேசுறா. இதெல்லாம் பார்த்து எனக்கு மனசு வலிக்குது. ஐயா, அவ சின்ன பொண்ணு. இதுவே என் பொண்ணா இருந்தா நான் தப்பெடுத்துப்பனா சொல்லுங்க. போக போக அவ என்னை கண்டிப்பா புரிஞ்சுப்பா என்றவரை சமாதானம் செய்தாள் கங்கா. தன் மகள் கங்காவை கொடுமை செய்வதையும் கங்கானத்தையும் பொறுத்து கொண்டு போவதையும் தனது நண்பர் வக்கீல் சீனிவாசிடம் சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்தார் நந்தகோபால். நாட்கள் இப்படியே உருண்டோட சென்னையிலேயே ஒரு நல்லவரனாக பார்த்து ரேகாவிற்கு மனமுடித்த நந்தகோபால் தனது மகளுக்கு 4/3 பங்கு சொத்தும் கங்காவிற்கு 1 பங்கு சொத்தும் உயில் எழுதி வைத்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றார். சிறிது காலங்கள் அந்த வீட்டில் தனியாக இருந்த கங்கா
எப்பொழுதாவது ரேகாவையும் அவளது குழந்தையும் பார்க்க செல்லும் பொழுதெல்லாம் அவளை கண்டபடி பேசி அனுப்பிவிடுவாள் ரேகா. தம்பிகளின் வீட்டிற்கு செல்ல அவள் விரும்பாமல் தனியாகவே இருந்தாள். தனிமை அவளை வெகுவாக வாட்ட ஒரு முடிவுக்கு வந்த அவள் அங்கிருந்து புறப்பட்டு சீனிவாசனை சென்று பார்த்தாள். பழைய நினைவுகளில் இருந்து வெளியே வந்த கங்காவிற்கு ரேகா கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவள் மனதை ரணமாக்கி கொண்டிருந்தது. அதன் வலியை தாங்க முடியாமல் தள்ளாடி கொண்டு ரோட்டில் சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது கீழே பெரிய பாறாங்கள் இருப்பது தெரியாமல் இடறி விழுந்தாள். 3 நாட்கள் சென்றது. அன்று காலை சந்திரனும் ரேகாவும் கம்பெனிக்கு கிளம்பி கொண்டிருக்க காரில் இருந்து வேகமாக இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்த சீனிவாசனை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றனர். ஆவேசமாக உள்ளே வந்த ஸ்ரீனிவாசன் ரேகாவின் கையை பிடித்து குலுக்கினார். அங்கிள், என்ன இது? எதுக்கு எனக்கு கை கொடுக்குறீங்க என்று ஆச்சரியமாக அவரை பார்த்தாள் ரேகா. நீ நினைச்சது பழிச்சிடுச்சு ரேகா, அதுக்கு தான் உனக்கு வாழ்த்து சொல்றேன் என்றார் ஆவேசமாக. அங்கிள், என்ன சொல்றீங்க என்று சந்திரன் பதற. ஆமா சந்திரன், ரேகா ஆசைப்பட்டது போல அவ சித்தி நோனோ அந்த வேலைக்காரி கங்கா இன்னைக்கு காலையில இறந்துட்டா. என்னது? ஆமாப்பா, உங்க வீட்டுக்கு வந்த அந்த அப்பாவி உன் மனைவியோட பேச்சு எல்லாம் கேட்டுட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு எங்க போறதுன்னு கூட புரியாம ரோட்ல நடந்திருக்கா. அப்போ ஒரு கல்லு தடுக்கி கீழே விழுந்த வேகத்துல ஒரு லாரி வந்து அவ மேல மோதி இருக்கு. அதுல அடிப்பட்டவ 3 நாள் அவதிப்பட்டுட்டு இன்னைக்குதான் எல்லார்கிட்ட இருந்தோம் தப்பிச்சு நிம்மதியா போய் சேர்ந்துட்டா என்றார். அங்கிள், என்ன சொல்றீங்க? ரேகா, உனக்கு மனசாட்சி இருக்கா? சொல்லு, நீ படிச்ச பொண்ணு தானே. உங்க அப்பா அப்படி என்ன உலகத்தில் இல்லாத தப்பு பண்ணிட்டான் சொல்லு. சரி, உங்க அப்பா பண்ணது தப்பாவே இருக்கட்டும். பாவம், அந்த பொண்ணு என்ன பண்ணா? உங்க அப்பாவோட சொத்துக்கு ஆசைப்பட்டவளா இருந்திருந்தா அத உங்க அப்பா கிட்ட இருந்து பறிக்க எப்போ பிளான் போட்டிருப்பா. ஆனா பாவம், அவ பாசத்துக்கு கட்டுப்பட்டவ, கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டவ. உங்க அப்பாவும் அப்படிதான். உனக்காகவும் வயசான தன்னோட தாய்க்காகவும் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே தவிர அவளை என்னைக்குமே தன்னோட மனைவியா நினைச்சு அவ கூட குடும்பம் நடத்தல. அங்கிள். ஆமா, அந்த கங்கா தன்னோட குடும்பத்துக்காக தன் வாழ்க்கையவே தியாகம் பண்ணவ. ஆனா அவங்க நன்றி கெட்ட தம்பிங்க அவளால நல்லா படிச்சு நல்ல வேலையில செட்டில் ஆகி கல்யாணம் ஆனதும் அவளை மறந்துட்டாங்க. உங்க அப்பா எழுதி வச்ச அந்த சொத்தையும் அவகிட்ட இருந்து பறிக்க அவங்க பொண்டாட்டிங்க அவங்கள தொந்தரவு பண்ணாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கங்கா, இது நியாயமா ரேகாக்கு சேர வேண்டிய சொத்து, இது அவளுக்கு தான் சேரணும்னு அன்னைக்கே வந்து என்கிட்ட உன் பேர்ல இதை எழுத சொல்லி வற்புறுத்திட்டான். நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவ கேட்கல. உன்கிட்ட சொத்தை கொடுத்துட்டு கடைசியா உன்னை பார்த்துட்டு அவ எங்கேயாவது அநாத ஆசிரமத்துக்கு போய் திரும்பவும் தன்னோட சேவையை செய்யதான் முடிவு எடுத்திருந்தா. அவளோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. இந்த சொத்தை அவனுக்கு கொடுக்கும் போது அப்பயாவது நீ அவளை புரிஞ்சிப்ப, அவளை உன் கூடவே வச்சு பண்ணதான் அன்னைக்கு போனை போட்டு சொன்னேன். ஆனா நீ அது தெரியாம அவளை கண்டபடி பேசிட்ட. அந்த சொல்லு தாங்க முடியாம தான் அவ இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துட்டா என்று கண்ணீர் வடித்தார். அங்கிள், என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். நான் தான் அவங்கள தப்பா நினைச்சிட்டேன். அவங்க பேர்ல எனக்கு தனிப்பட்ட எந்த விரோதமும் இல்லைன்னாலும் என்னவோ ஆரம்பத்துல இருந்தே அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சேன். கேப்பார் பேச்சை கேட்டு அவங்கள என்கிட்ட சேர்த்துக்காம ஒதுக்கினேன். ஆனாலும் அந்த தாய் என்னை நெருங்கி நெருங்கி தான் வந்தாங்க. இத பார்த்து எங்க அப்பா அவங்கள மேலும் பாசமா பாக்குறத என்னால தாங்க முடியல. எங்க அப்பாவையும் வெறுத்தேன். அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு போகவே நான் படிப்பை முடிச்சதும் சீக்கிரமா கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமும் நான் அவங்கள வெறுக்கிறத பார்த்து எங்க அப்பா நொந்து போய் சேர்ந்துட்டாரு. அவங்க தனிமரமா நின்னப்ப கூட நான் என் மனசை மாத்திக்கல. ஆரம்பத்துல ஏற்பட்ட அந்த மனக்கசப்ப நானே ஊதி ஊதி பெருசாக்கிட்டேன். இன்னைக்கு அதனால அந்த ஜீவன் இந்த உலகத்தை விட்டே போயிடுச்சு. இதுக்கு நான் தான் காரணம். அவங்க ஆன்மா என்ன சும்மா விடாது என்று கதறினாள். இல்லம்மா, இல்ல கங்கா, அப்படி இல்லை. அவங்க உன்னை 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்கலனாலும் உன்னை பெத்த பொண்ணு போலதான் பார்த்தாங்க. எந்த தாயும் தன்னோட குழந்தைங்கள பழி வாங்க மாட்டா. அவ இந்த மண்ணில் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி. இனியாவது அந்த கங்காவை பத்தின தவறான எண்ணத்தை மாத்திக்க. அவ ஆன்மா நிம்மதியா சாந்தி அடையட்டும். இந்தா அவங்க உனக்கு எழுதி கொடுத்த சொத்து பத்திரம்.
உங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்தது என்று கையில் இருந்த பத்திரங்களை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றார். ரேகா அந்த பத்திரங்களில் முகம் புதைத்து அம்மா என கதறி அழ அவள் தோள்களை பற்றி சமாதானம் செய்தான் சந்திரன். இத்துடன் கங்கா கதை முற்றம். உங்களுக்காக எழுதின அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீ பிள்ளையிருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.